சினிமாவில் நடித்ததை போல் நடித்த காரணத்தினால் மக்கள் ஏமாந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். யார் வேட்பாளர், வேட்பாளருடைய தன்மை என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவரா, மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்தவரா, இவர் சொல்லுகின்றதெல்லாம் செய்வார்களா என்றெல்லாம் யோசிக்காமல் மக்கள் விஜயவும் விசிலையும் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு மாயை, ஒரு மிராக்கிள். சினிமா பார்த்து ரசித்த மக்கள் சினிமாவை போல் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணினார்கள். சிவகாசி பகுதி மக்கள், நம்முடைய மாவட்ட மக்கள் பட்டாசு தொழிலுக்குள் பிரச்சனை சொன்னால் பட்டாசு தொழிலை பாதுகாப்பதிலே முனைப்பாக இருப்பார்கள் என்று எண்ணினார்கள். அவர்களும் அந்த அளவுக்கு ரீல்ஸ் போட்டார்கள். நாங்கள் வந்தால் பட்டாசு தொழில் பாதுகாப்போம், பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்றெல்லாம் ரீல்ஸ் போட்டார்கள். அங்கே குங்குமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே மில்லெல்லாம் பூட்டியிருக்கின்ற மில்லெல்லாம் திறப்போம், ஊர்ப்பாலைகள் எல்லாம் திறப்போம் என்று சொல்லி அங்கே ரீல்ஸ் போட்டார்கள். டெல்டாவில் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, காவிரி நீரை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். சென்னையை பொறுத்த மட்டில் 24 நேரமும் மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்கும், தமிழ்நாடு முழுக்க தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம், மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், விலைவாசிகளை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை 4000 ரூபாய் ஊதியம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் 4000 ரூபாய் ஊதியத்தொகை, ஊக்கத்தொகை வேலை கிடைக்கிற வரை. பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அது தேர்தலிலே முதலமைச்சராக வந்தவுடனே, ஆட்சியை பிடித்தவுடனே நாங்கள் 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க என்று சொன்னார்கள். இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி மக்களை வஞ்சித்து இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த விஜய் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தனக்கு சினிமா எடுத்தவர்கள், தன்னை வைத்து சினிமா படம் தயாரித்தவர்கள், தன்னை வைத்து டைரக்ட் செய்தவர்கள், தன்னோடு நெருங்கி பழகியவர்கள், தன்னோடு உறவுக்காரராக இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலே பங்கு கொடுக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்து ஒரு அவமானமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறார்.